Hi friends, welcome to Raja Techno. இன்னைக்கு நம்ம சேனல்ல behind electronics ங்கற டாபிக்ல ஒரு SMPS ல என்னென்ன components இருக்கு and அதெல்லாம் எப்படி work ஆகுதுன்னு பார்க்க போறோம். So first in SMPS ல பாத்தீங்கன்னா ரெண்டு divisions இருக்கு, primary section and secondary section. So primary section ல என்னென்ன components இருக்குன்னா So first இங்க N and L கொடுத்திருக்காங்கல N L னா neutral and line ன்னு அர்த்தம். So இங்க தான் நமக்கு 230 volt 50 Hz AC input கிடைக்கும். And next இங்க இருக்க ரெண்டு capacitors வந்து MFC அதாவது main filter capacitors. So இதை எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்ம கிட்ட இருக்க இந்த AC input வந்து absorb பண்ண and store பண்றதுக்காக இந்த ரெண்டு பெரிய capacitors யூஸ் பண்றோம். And next இங்க வந்து 4 diode இருக்கு பாருங்க. இது வந்து bridge rectifiers AC input DC input கன்வர்ட் பண்றதுக்காக இங்க இது இருக்கு. And next வந்து fuse இருக்கு. So fuse அதிகமான வோல்டேஜ் கிடைக்கும்போது இந்த fuse மெல்ட் ஆகி சர்க்யூட் ஓபன் ஆக்கிடும். Next வந்து NTC thermistor இருக்கு. NTC அப்படினா negative temperature coefficient அதாவது temperature increase ஆக resistance decrease ஆகும். So இது வந்து ஒரு current limited device இங்க யூஸ் பண்றோம். And next இது வந்து heat sink. சர்க்யூட்ல அதிகமான ஹீட் ஃபார்ம் ஆயிருக்கும்போது அதை வந்து எக்ஸாஸ்ட் பண்றதுக்காக இங்க ஹீட் சிங்க் இருக்கு and இதுக்கு மேல தான் இந்த DC fan இருக்கும். So இதுக்கு வந்து two works இருக்கு. உள்ள இருக்க அதிகமான ஹீட்டை வெளிய எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு and வெளியில இருக்க fresh air உள்ள சர்க்குலேட் பண்றதுக்காக இந்த DC fan இருக்கு. இந்த ஹீட் சிங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டிரான்சிஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் ஸ்விட்சிங் பர்பஸ்க்காக தான் இருக்கு. சோ ரேப்பிடா வந்து AC இன்புட்டை DC ஆ கன்வர்ட் பண்றதுக்காக இங்க 3 டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கு. சோ and next இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. சோ இது வந்து SM டிரான்ஸ்ஃபார்மர், டிவைடர் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டார்ட் அப் டிரான்ஸ்ஃபார்மர். SM னா ஸ்விட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர். சோ இதுதான் வந்து ஸ்டெப் டவுன் ப்ராசஸை பண்ணும். சோ இது வரைக்கும் பிரைமரி செக்ஷன்ஸ் ஓவர். இங்க பாத்தீங்கன்னா primary sectionக்கும் secondary sectionsக்கும் இங்க ஒரு isolation create பண்ணிருக்காங்க பாருங்க. இங்க எந்த சர்க்யூட் கனெக்ஷன்ஸ்மே இருக்காது. சோ இப்போ secondary sectionல பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3 டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்க DC அவுட்புட்டை வந்து 3 டைப்ஸா நமக்கு வேணும். சோ 3.3 வோல்ட், 5 வோல்ட், 12 வோல்ட்டா வேணும். சோ அதுக்காக தான் இங்க 3 டிரான்சிஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க and இங்கேயும் ஒரு ஹீட் சிங்க் வச்சிருக்காங்க. சேம் பர்பஸ் தான், ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு. and இங்க வந்து ஒரு MCC இருக்கு பாருங்க. MCC னா மெயின் ஷாக் காயில். சோ இது வந்து நமக்கு கிடைச்சிருக்க DC அவுட்புட்டை ஸ்மூத் பண்ணி கொடுக்கிறதுக்காக இந்த காயில் வச்சிருக்காங்க. and இங்க இருக்க கெபாசிட்டர்ஸ் எல்லாமே ஃபில்டர் கெபாசிட்டர்ஸ். சோ நம்ம அவுட்புட்ல இருக்க அன்டிசைரபிள் ஃப்ரீக்வென்சி எல்லாமே ரெடியூஸ் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் DC அவுட்புட்டை இது கொடுக்கும். சோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க அவுட்புட் வயர்ஸ் வழியா மதர் போர்டுக்கோ இல்ல ஹார்ட் டிஸ்க்கோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சோ இங்க வேரியஸ் கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க Black கலர் வயர் இருக்கு பாருங்க. Black color wire வந்து groundக்காக அதாவது 0 volt and red color wire வந்து 5 volt, orange color wire வந்து 3.3 volt and yellow color wire வந்து 12 volt. So various voltageல இப்போ நமக்கு DC input கிடைச்சிருக்கு. So SMPS ஓட பேசிக்கான work என்னன்னா AC signal DC signal கன்வர்ட் பண்ணி கொடுக்கிறது தான். நம்ம எந்த டிவைஸ் எந்த கேட்ஜெட் யூஸ் பண்ணாலும் அது வந்து ரொம்ப போர்ட்டபிளா காம்பாக்டா இருக்கணும்னு தான் நினைப்போம். ஸோ சைஸை ரெடியூஸ் பண்றது தான் டெக்னாலஜியோட மெயின் மோட்டிவே. ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சியை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நமக்கு கிடைக்கிற ஏசி இன்புட்டில் 50 ஹெர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 50 ஹெர்ட்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ஹை ஃப்ரீக்வன்சியாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் நம்மளால இப்படி ஒரு AC ஃப்ரீக்வன்சியை டேரெக்டாக இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம DC கரண்ட்டாக அதை மாற்றிடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த சர்க்யூட் வந்து சாப்பர் சர்க்யூட். இது என்ன பண்ணுன்னா இந்த DC சிக்னலை சாம்பிள் பண்ணும், வெரி ஹை ஃப்ரீக்வன்சியாக சாம்பிள் பண்ணி ஒரு பல்சேட்டிங் DC அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அவுட்புட்டை தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுன்னா நமக்கு தேவையான வோல்டேஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து நம்ம ரெக்டிஃபயர் அண்ட் ஃபில்டர் சர்க்யூட்க்கு இதை கொடுக்குறோம். ஸோ இதை எதுக்காக பண்ணுறோன்னா இப்போ கிடைச்சிருக்க அவுட்புட்டை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் DC அவுட்புட்டாக இது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அந்த ப்ரொடியூஸ் பண்ண அவுட்புட் எல்லாமே இங்கே வயர்ஸில் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த SMPS தான் நம்மளோட மதர் போர்ட், ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், DVD டிரைவர், இந்த மாதிரி பல டிவைசஸ்க்கு இதுதான் சப்ளை கொடுக்குது. ஸோ இதுதான் இதோட ஒர்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ராஜா டெக்னோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.